Today's Bible reading is taken from the book of Proverbs, chapter 3, verse 5 to 6. Trust in the Lord with all your heart. Do not depend on your own understanding. Seek His will in all you do, and He will show you which path to take. Amen. Lord's Prayer. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory forever and ever. Amen. So now let us call the Rosie Princey, the resource person in protection. Rosie Princey. Yes, ma'am. We are delighted to introduce Mr. Raju, assessor at Tangedco, who brings with him over 30 years of extensive experience in the Tamil Nadu Electricity Board. Throughout his career, he has contributed significantly in the areas of transmission line installation, fault detection and clearance, and transformer installation. His vast knowledge and hands-on expertise in the power sector make him an invaluable resource for today's session. We are privileged to have him with us to share his insight and practical experience, which will surely benefit and inspire all of us. Thank you. Thank you, ma'am. And now I hand over this webinar section. Mr. Raju, sir. Sir. Yes, sir. To start the session. Good evening to all. இன்னைக்கு கொடுத்த டாபிக் படி பவர் ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பத்தி சொல்றோம். நான் ஒரு 18 வயசுல இருந்து இபில தான் இருந்தேன். இதுல என்னன்னா நம்ம பவர் ஜெனரேஷன் ஒரு மெயினா முக்கியமான யூஸ் தெர்மல் பவர் ஸ்டேஷன், நம்ம நெய்வேலிக்கும் பக்கத்துல இருந்து வருது. தெர்மல் பவர் ஸ்டேஷன், விண்டு, அதாவது நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா காற்று, நெருப்பு, நீர்னு சொல்லலாம். அதுதான் தெர்மல் பவர் ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷன், ஹைட்ராலிக் பவர் ஸ்டேஷன். இது எல்லாமே பேசிக்கா நம்மளுக்கு என்னன்னா அந்த ஸ்டேஷன்ல நெருப்பு மூலயமா ஆவியை உருவாக்கி அந்த ஆவி மூலயமா டர்பைன் சுத்த வைக்கிறாங்க. அந்த டர்பைன்ல இருந்து நம்ம கரண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்றோம். ஆக்சுவலா இந்த மூணுக்குமே ஒரே பேசிக் தான். ஹைட்ராலிக்கும் அதேதான், டர்பைன் தான் சுத்தம். இந்த விண்டுக்கும் அதேதான். ஏன்னா அதுல நம்ம ஜெனரேட்டர் மூலயமா நம்ம கரண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்றோம். ஒரே பேசிக் தெர்மல் பவர் ஸ்டேஷன்னா தெர்மல்லையும் சரி, விண்டுலையும் சரி, ஹைட்ராலிக்லையும் ஒரே மெத்தடு. அது நம்ம சிலபஸ்ல எடுத்தோடனே அதுல ஒன்றும் மாற்றி நம்ம எழுதணும்னு அவசியமே கிடையாது. அதுல டர்பைன் பேசிக்கா வரும், ஜென்ரேட் பண்றதும் பேசிக்கா வரும், அவுட்புட் ரிடக்ஷன் அவுட்புட் எப்படி வருதுன்றதும் அதுல ஒரே மெத்தடு தான். அதுல நம்ம மாற்றி எழுதுறது தெர்மலையும் காற்றையும் நீரையும் பரப்புறோம். அடுத்தது நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இப்ப நம்ம பவர் ஸ்டேஷன்ல இருந்து அவுட்புட் ஸ்டெப் அப் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்து வந்தோம்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கடுத்து ஸ்டெப் டவுன் தான். எதுவும் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எடுக்கிற அந்த இதுல இருந்து வரது மட்டும் தான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் அப்புக்கு அப்புறம் டவர் நம்ம மெயின்ல பார்த்திருப்போம். ஒவ்வொரு இடத்துலயும் டவர் கிராசிங் பார்த்திருப்போம். போகும்போது அது 110 kW சொல்லுவாங்க. அது ஸ்டெப் அப் பண்ணி நம்ம டெர்மினல்ல இருந்து பவர் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டெப் அப் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீடர் மூலமா, ஃபீடர்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபீடர்னு சொல்லுவாங்க, ஒரு லைன் ஒரு பக்கமா ஸ்டெப் அப் வச்சு ஒரு ஃபீடர் சொல்லுவாங்க. இந்த டவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு நம்ம பவர் ஸ்டேஷனுக்கு பிரிச்சு கொடுக்கும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 பவர் ஸ்டேஷன் சப்ஸ்டேஷனுக்கு போகும். ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்லயும் ஒரு 4-5 ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க. அந்த 110 kW நம்மளுக்கு 1,10,000 வாட்ஸ் ரிடக்ஷன் பண்ணுவோம், குறைக்கிறதுக்கு பண்ணுவாங்க. ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. பேசிக்கா டிரான்ஸ்மிஷன் நம்ம ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டா அந்த 5 பவர் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் டீசல் அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ யூசேஜ் கிடையாது. இருக்கிறது லைன்ல பாத்தீங்கன்னா இந்த 4 பவர் ஸ்டேஷன், 5 பவர் ஸ்டேஷனு, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இப்ப நம்மளுக்கு லைவ்ல அளவுக்கு நல்லா ஓடிட்டு இருக்கு. மற்றபடி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் தான். பட் நிலக்கரி இதெல்லாம் சொல்றதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. காத்து அடிச்சா மட்டும்தான் பவர் ஸ்டேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எல்லா டைமும் ஒரு நார்மல்ல வரும்ன்றது கிடையாது.
பேசிக்கா இந்த நம்ம எடுக்கும் போது சிலபஸ்மே எடுக்கும்போது டக்குனு இதை பத்தி தெரிஞ்சீங்க. அதுல ஒர்க்கிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா டர்பைனும் ரோட்டரும் அதுல இருந்து ஜெனரேட்டரும் வர்றதுதான் பேசிக். அதுல இருந்து ஸ்டெப் அப் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர்ல அது ஒரு பேசிக். அதுல இந்த 3 இது வந்து இதுல அப்படியே லைன்ல வரும். டிரான்ஸ்மிஷன்ல லைன்ல பொறுத்த வரைக்கும் தவிர ஒன்றும் பெருசா சொல்லிக்கிட்டு தேவையில்ல. அடுத்து நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கிறது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சப்ஸ்டேஷன்ல எப்படி வருது, அப்படி அதுல என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றது பார்க்க போனா நமக்கு மெயினா வந்துட்டு ஒரு பிரேக்கர் சுவிட்ச் வச்சிருவாங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரதுக்கு முன்னாடி சேஃப்டி பிரேக்கர் வச்சு அதுக்கு ஃபீஸ் கண்ட்ரோல் வச்சுலாம் கொடுப்பாங்க. ஏன்னா எங்கேயா ட்ரிப்பிங்க வச்சுன்னா வாங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருடைய காஸ்ட் ரொம்ப அதிகம். அதனால அதுக்கு பயங்கர அந்த வரும்போது அந்த ஃபீஸ் கண்ட்ரோல்லாம் வச்சு கரெக்டா சுவிட்ச் பொசிஷன்லாம் வச்சு ட்ரிப்பர்லாம் வச்சு கொண்டு வந்துருப்பாங்க. அங்க வந்துட்டு 11 கிலோவாட்டா மாத்துவாங்க. 11, 12, 33 கிலோவாட். அதாவது எப்படி சப்ளை எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து 10 ஃபீட்டர் 10 ஒரு 8 10 ஃபீட்டர் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒவ்வொரு டைமும் பிரேக்கர் எந்த நேரத்துல ஆஃப் ஆகுது ஆகல அப்படின்றது அவங்க வந்து ரெஜிஸ்டர் போட்டு எழுதிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டைம். ஏன்னா மேல எல்லாமே எந்த டைமும் சப்ளை எங்கெல்லாம் நிக்குது எதுக்காக நிக்குதுன்றதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம பேசிக்கா நம்ம சப்ஸ்டேஷன் இது பவர் ஸ்டேஷனை பத்தி சொல்லிட்டேன். பவர் ஸ்டேஷன்ல வந்துட்டு மெத்தட் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் இடையில ஒரு ஸ்டெப் அவுட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம படிக்கும்போது ஒரே மெத்தட் உள்ள போயிட்டு நம்ம சொல்லுவாங்க ஸ்டெப் அப்புக்கு அப்புறம் ரோட்டாரு ஜெனரேட்டர் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய படிச்சுட்டு இருப்போம். ஆனா பேசிக் மெத்தடை வச்சுட்டா நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன விஷயம்னா இந்த 3 விஷயம் சொன்னது இந்த நியூக்ளியர் பத்தி சொல்லுவாங்க. அடுத்தது இதுல வந்துட்டு தெர்மல் பவர், இது தெர்மல் விண்டு ஹைட்ராலிக் இதை 3க்கு மட்டும்தான் நம்ம அந்த யூஸ் மெட்டீரியல் மட்டும் தான் சொல்ல போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ் ஒர்க்கிங் பொசிஷன் எல்லாமே ஒண்ணுதான். இது ஞாபகம் வச்சுங்க, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. பவர் ஸ்டேஷன் வச்சாலே அது ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைனு எப்பயும் போலதான். இது எப்படின்னா அந்த ஸ்டெப் அப் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல்டுல வந்து பெரிய டீட்டெயில் எழுத தேவையில்ல. அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல வரும்போதுதான் நம்ம அதுலயும் ஸ்டெப் டவுன் தான் எழுத போறோம். பிரைமரி காயில் செகண்டரி காயில் எழுத போறோம். அவுட்புட் எவ்வளவு கிடைக்கும்ன்றதை எழுத போறோம். அது வந்து இந்த லைன் ஞாபகம் வச்சுட்டாலே அதுக்கு ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்துட்டு பிரைமரி செகண்டரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பா போறது டீட்டெயிலா போகும். ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம்னா டக்குனு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இந்த பார்ட் யூஸ் ஆகுதுன்னு வச்சுட்டாலே அதுல நம்ம இன்ட்ரோடக்ஷன் போட்டு நிறைய விடுறோம். இதெல்லாம் நான் கொண்டு சொல்றேன். ரொம்ப பேசிக்கா கொண்டு போனா நம்மளுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து நடைமுறையில நான் வந்துட்டு ஒரு 19 வயசுல இருந்து ஃபீல்டுல இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஐடி அப்புறம் டிப்ளமா அது படிச்சுதான் அப்புறம் ஒன்றும் இல்லை. எல்லாமே தமிழ், அதனால இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளவா இருக்காது. இது எதுக்கு சொல்றேன்னா ஆனா நான் டிப்ளமா படிக்கும்போது எனக்கு வந்து வயசு 40. அப்ப எனக்கு ரொம்ப சொன்னேன் இந்த ஆசிரியர் வந்து என்ன சொன்னா இந்த மெத்தட்ல படிச்சா ஈஸி சொன்னதுனால நான் ஸ்டெப்பா உங்களுக்கு புரிய சொல்றேன். படிக்கும்போது அந்த பவர் ஸ்டேஷன்னா ஒரே மெத்தடு, டிரான்ஸ்மிஷன் லைன்னா இவ்வளவுதான். அடுத்தது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல எத்தனை காயில் அதிகமா இருக்கும் எது கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் வரைக்கும் நான் இப்ப சொல்றது வந்து ஃபீடரை பத்தி வரேன். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் ஃபீடர் வரும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபீடர் பிரிக்கும் போது மொத்தம் ஒரு 100 ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்துட்டு எப்படியும் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு 10 டிரான்ஸ்ஃபார்மரு. இது என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் டவுன் ஆச்சு டோட்டலா ஆஃப் ஆகாம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து சொல்யூஷன் நம்மளுக்கு வந்துட்டு பிரேக் டவுன் ஆகாம இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒரேடியா டோட்டலா சப்ளை கட் ஆகாம இருக்கிறதுக்காக அந்தந்த சுவிட்சுக்கு நேரமும் ஒரு ஃபீடர் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு 5 பஸ் பார்னு சொல்லுவாங்க. 5 பஸ் பார் 4 பஸ் பார்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அந்த RYB பேச பிரிச்சு ஒரு 10 லைனா பிரிப்பாங்க. அந்த 10 ஃபீடரா பிரிப்பாங்க. RYB பிரிச்சு 10 ஃபீடரா பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருந்து ஒரு சுத்தமத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு பண்புட்டிக்குன்னு தனியா ஒரு லைன் இருக்கும். அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல இருந்து பண்புட்டிக்கு ஒரு 11 கிலோவாட் 22 கிலோவாட் 33 யூசேஜ் போட்டு கொடுப்பாங்க. அந்த பண்புட்டி லைன்ல போறதுக்கு முன்னாடி ஒரு 5 சுவிட்ச் ஓப்பன்ல வச்சிருப்பாங்க சேஃப்டிக்காக. அந்த ஃபீல்டுல உள்ள பிரச்சனை இது குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது
என்னென்ன விஷயத்தினாலதான் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன அந்த லைன் சொல்றேன், அது அப்புறமா நான் டாபிக் சொல்றேன். ஒரு 5 சுவிட்ச் ஓபன் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து போயிட்டு அந்த ஒவ்வொரு லைனையும் எடுத்து போயிட்டு ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்லயும் நேரடியா எடுத்து போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல கொடுக்க மாட்டாங்க. அங்க ஒரு ஓப்பன் சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சுக்கு அடுத்து ஹெச்பிஸ் சொல்லுவாங்க, ஐபிஸ் சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்லேட்ல வந்துட்டு தான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்திருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் உங்களுக்கு தெரியும். 11 கிலோவோல்ட்டை வந்து 230 வோல்ட்டா மாற்றும். 230 வோல்ட் கன்வெர்ட் பண்ணும். அது லாங்கா எடுத்துட்டு போகும்போது ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளதான் நம்மளுக்கு அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த வோல்டேஜ் போக முடியும். ஏன்னா வோல்டேஜ் டிராப் ஆகும், இன்னும் லாங்ல எடுத்துட்டு போக முடியாது. அந்த வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் அவங்க பர்பஸ் யூஸ், டொமஸ்டிக் கமர்ஷியல் பர்பஸ், அப்புறம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு லைன் மாத்தி கொடுப்பாங்க, மாத்தி கொடுப்பாங்க. அது மாத்தி கொடுப்பாங்கன்னா அந்த லைனை வந்து இந்த பர்பஸுக்காக யூஸ் பண்றாங்கனால அதுக்கு வரக்கூடிய காஸ்ட் அமௌண்ட் மாறும். காஸ்டோடைய அமௌண்ட் வந்து மாறும். இன்னொன்று மேற்கொண்டு சொல்ல வேணும்னா, அப்புறம் நம்ம இந்த சர்டிபிகேஷனை பத்தி பார்ப்போம். இந்த டிரான்ஸ்மிஷன் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது முக்கியமானது. சேஃப்டி பர்பஸ் ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாடி எங்கேயுமே டச் ஆகாம நம்ம வந்துட்டு ஒரு உட்ல ஏறிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே ஆகாது மேக்சிமம். அதாவது எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, அதை அந்த மாதிரி செய்யணும்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்ல வந்து மெயின் உங்களுக்கு வந்து நல்ல திக்கான ஷூ போடணும். அந்த திக்கான ஷூ போட்டாதான் நம்ம போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி ஒரு மெட்டல் போடாம போட்டோம்னா கூட சின்னாடியோட போயிடும். மெயினா வந்துட்டு சப்ளை ஒர்க்கிங் நடக்கும் போது தண்ணி வாட்டர் இருக்கக்கூடாது, மெட்டல் ஏறி நிக்க கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஏன்னா நீங்க வந்துட்டு என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்ப நம்ம இங்க நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல எங்கேயா நம்ம போய் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பவர் ஸ்டேஷன்ல போய் ஒர்க் பண்றோம், இல்ல ஒரு சப்ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுல சர்டிபிகேஷன் மெயினா கடைபிடிக்க வேண்டியது. சாதாரண லெதரும் அதெல்லாம் போட்டுட்டு போனா ஒரு சர்டிபிகேஷனோட இருக்காது. நல்ல ஒரு திக்கான ரப்பரை, நம்மளோட கான்டாக்ட் இருக்கக்கூடாது. பாடி லெவந்தோட நம்ம பாடி கான்டாக்ட் எல்லாம் பண்ணா அடிப்படாது, கொஞ்சம் சிவியரா எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு இது நீங்க யாரும் இது பண்ண வேண்டாம். அதாவது ஒரு காஞ்ச மொபைல இருந்து நான் லைனை பிடிச்சிருக்கேன். எல்டி லைன், லோ டென்ஷன், ஹை டென்ஷன் கிடையாது. அது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஏதாவது ஒரு பார்த்தா ஒர்க்கை மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நம்ம பாடி அதுலயும் டச் ஆகாம இருந்ததுன்னா, நம்ம ஒரு டெஸ்டர் வச்சுக்கிறோம், ஒரு கையை போட்டாலும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்டோட வெளில வந்துடலாம், ஒரு லைட் இன்ஜெக்ஷனோட வந்துடலாம். ஒரு இரும்பு மேல ஏறிட்டு நம்ம போயிட்டு நீங்க போய் டெஸ்ட், எனக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் பத்தி தெரியும், போய் டெஸ்ட் வச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு யானைக்கு அடி வாங்குற மாதிரி. அதாவது நம்ம எடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த கை எடுக்க முடியாது. அவ்வளவு எலக்ட்ரிக் ஷாக் வந்து நம்ம உடம்புல ஏறும்போது நம்ம மைண்ட் வேலை செய்யாது, கையை நீட்ட முடியாது, கை நின்றுடும். நம்ம எந்த லெவல் நினைக்கிறோமோ அதே லெவல் நின்றுடும். இது பேசிக்கா நீங்க இதை பத்தி படிச்சுட்டு நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒர்க் பண்றதுக்காக இதை சொல்றதுனால சர்டிபிகேஷன் ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட நம்ம கர்வீஸ் லைன்ல போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்படி இருந்தா இதை பண்ணலாம்ன்றதுக்காக சொல்றேன். மேக்சிமம் இப்போ இபில பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 1 இயர்ல ஒரு 20 தடவை இறந்துறாங்க. நல்லா தெரியும், நல்லா பண்ணவும் அசால்ட் பர்சனாவும் நடக்கிறது. அப்புறம் நம்ம இதை பத்தி பார்ப்போம், நம்ம லைனை பத்தி பார்ப்போம். நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ல மறுபடியும் சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேஷன்னாலே அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல நீங்க எழுதுறதுல தெளிவா இருங்க. இல்லைன்னா நம்ம வந்து ஸ்டீம் மூலயமா உருவாக்குறோம். தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல ஸ்டீம் மூலயமா கண்டெய்னர் அடிச்சு அது மூலயமா நம்ம டர்பைனை சுத்த வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்லயே பார்த்திருப்போம். அந்த மாதிரி சுத்தி அது மூலயமா நம்ம ஜெனரேட் பண்றது. எலக்ட்ரான்ஸ் பிரைமரி காயில் அந்த அது என்ன சொல்லுவாங்க, மோட்டார் சுத்தம் போது நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகி அதுல வர்றதை வந்து இன்னும் ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மெத்தட் ஒண்ணுதான். நீங்க அதுல வந்து வெண்டில வந்து அதுலயே ரொட்டேட்டர் வந்து நம்மளுக்கு இது பண்ணி கரண்ட் ப்ரொடக்ஷன் ஜெனரேட்டர் மூலமா தான் பண்றோம். இதுலயும் அதேதான், ஹைட்ராலிக்லயும் அதே மெத்தட் தான். எங்கெங்கெல்லாம் அப்படியே ஃபால்ட்ஸ் இருக்கும் அங்க நீர் மூலமா மெத்தட் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக்கா. அடுத்தது டிரான்ஸ்மிஷன் லைன் உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணதுக்கு அப்புறம் டவருடைய பேசிக். அதுல
அது இன்சுலேட்டர் மெயின் இன்சுலேட்டர் நம்ம வந்து கரண்ட் லாஸ் இல்லாம கொண்டு போறது இன்சுலேட்டர். அது வந்து நாங்க டிஸ்க்னு சொல்லுவோம். டிஸ்க் அந்த டிஸ்க் ஒன்று ரிங் ரிங்கா மாட்டுறதுலாம் டிஸ்க். அது வந்து நல்ல இன்சுலேஷனா இருக்கும். அடுத்தது வந்துட்டு நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த சப்ஸ்டேஷன்ல குறைஞ்சபட்சம் 3 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த சப்ஸ்டேஷன்ல பஸ் பார் போடுவாங்க. ஒரு டவரிங் வந்து பஸ் பார் போட்டு அதுல ஃபேஸ் கண்ட்ரோல் வச்சுதான் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபீடரா பிரிப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஃபீடர் இருக்குதுன்னா இப்போ வந்து ஒரு 6 ஃபீடர் இருக்குன்னா 6 ஃபீடர் அந்த நேம் வச்சுக்காங்க. ஒவ்வொரு ஃபீடர்ல இருந்தும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு 3 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் ஒரு 5 அது வேரியேஷன்ல இருக்கும். அங்கேயும் ஒரு சுவிட்ச் வச்சிருவாங்க. அங்க ஒரு சுவிட்ச் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. வேற RYDக்கு எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். அந்த RY சுவிட்ச் வச்சுருவாங்க. இந்த இதுல இருந்து இதுக்கு இடையில எந்த ஒரு மரமோ இல்ல ஒரு இன்சுலேட்டர் வீக்குனாலும் ஒவ்வொரு இந்த சுவிட்ச் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா ஒரு இன்சுலேட்டர் வீக் ஆகுது ஒரு மரம் படுதுன்னா அந்த 10 ஊரு பிளஸ் ஆயிடும். 10 ஊருக்கு போற அந்த ஒரு ஃபீடர் வந்து குறைஞ்சபட்சம் 100 டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 50 60 இல்ல ஒரு 80 டிரான்ஸ்ஃபார்மர் போகுது. இதுக்கு இடையில ஏதாவது ஒரு காத்தடிச்சு ஒரு மட்டப்பட்டாலோ இல்ல நம்ம வெளிநாடுல பீங்காலாம் இன்சுலேட்டர் வெளியடைஞ்சு சுருங்கும் போது அதுல வந்து நீர் டிராப்ஸ் இறங்கிற மழை பெய்யும் போது அதனால அந்த பிரேக் டவுன் ஆகும். அந்த பிரேக் டவுன் சரி பண்றதுக்காக நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். அது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த சுவிட்ச் தேர்வு. அந்த ஃபீல்டர்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துட்டு ஸ்டெப் எல்டிக்கு வந்துட்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அதை ஒரு 230 வோல்ட்டா மாத்துவாங்க. 11 கிலோ வோல்ட் இல்ல ஒண்ணு வந்து நம்ம இது பேசிக்கா கிடைக்கும் 110 கிலோ வோல்ட் 500 கிலோ வோல்ட் இங்க என்ன என்னன்னா 11 கிலோ வோல்ட்டா மாத்துறாங்க. இந்த 11 கிலோ வோல்ட் 230 இது பேசிக்கா டவர் நான் இங்க ஸ்டெப் அப் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் வோல்ட் ஞாபகம் வச்சுங்க. பேசிக்கா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க என்ன நம்மளுக்கு என்ன நினைக்கணும் நம்ம ஒரே விஷயம் பவர் ஸ்டேஷனு பவர் சப்ஸ்டேஷனு டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 3 மெத்தட் வச்சுட்டாலே அதுக்கப்புறம் தான் ஒண்ணு நம்ம எப்படி வந்து இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிபிகேஷன்ல வரணும் அதே மாதிரி மெத்தட்ல தான் இது வரும். அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்னா இந்த 3 பவர் ஸ்டேஷன் பவர் சப்ஸ்டேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் வோல்ட் எப்படி எல்லாம் டவுன் ஆகுது. பவர் ஸ்டேஷன்ல அப் பண்றாங்க. அடுத்தது பவர் சப்ஸ்டேஷன்ல வந்து டவுன் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்லயும் டவுன் பண்றாங்க. அது வந்து நம்மளுக்கு 110 கிலோ வாட் அதுக்கப்புறம் என்னோட 11 கிலோ வாட் என்னோட வந்து 230 வோல்ட்டா கன்வெர்ட் பண்றாங்க. இவ்வளவுதான் டிரான்ஸ்மிஷன் லைன் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. RYD எப்படி இது பண்றாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இது பண்றாங்கன்னு சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அது பேசிக்கா நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இதுதான் இருந்தேன். அது 18 to 46 தான் அந்த அடிமன்ற இதுல இருந்து கம்ம நட்டுட்டு அதுல வந்ததுனால இது எனக்கு நல்லா தெரியும். எல்டில RYD அப்படின்ற அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல அவுட்புட் கிடைக்கும். நியூட்ரல் 3 phase லைன் அவுட்புட் பஸ் பார்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வெளில வர்றது பஸ் பார். அந்த பஸ் பார் வந்துட்டு ஒவ்வொரு இன்சுலேட்டருமே வந்து நம்ம ஒரு எங்க எல்லாம் எவ்வளவு எத்தனை வீடுகள் இருக்கோ அதுக்கு இல்ல இண்டஸ்ட்ரியலுக்கு போகணும் அதுல ஓகே அது வரைக்கும் போகும். இதுல வந்துட்டு நம்ம சிங்கிள் பேஸ் பர்பஸ் ஒரு 1-2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வீடு தேவை. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல நடக்கிற விஷயத்த சொல்றேன். ஒரு வீட்டுல வந்து எனக்கு இத்தனை கிலோவாட் போதும் சிங்கிள் பேஸ்ல எதுக்காக சிங்கிள் பேஸ் கொடுப்பாங்கன்னா எனக்கு 2 கிலோவாட் போதும் 1 கிலோவாட் போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அந்த சிங்கிள் பேஸ் கொடுப்பாங்க. இப்ப நம்ம 3 கிலோவாட்டுக்கு மேல இப்போ 2 ஏசி ஒரு ஏசி இல்ல ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ஹீட்டர் எல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு 3 கிலோவாட்டுக்கு மேல இருக்கும்போது அவங்களுக்கு 3 பேஸ். இந்த 3 பேஸ்னா லோடு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பேஸ்ல ஒரு சிங்கிள் பேஸ் வச்சு வோல்டேஜ் வரும். டைம் இன்டர்வல் வரவங்களுக்கு அந்த டைம் இன்டர்வல் வரவங்களுக்கு வந்துட்டு வோல்டேஜ் டிராப் ஆகும். அவங்களுக்கு அதுக்கு பர்ஃபெக்டா வராது. அது 3 பேஸ் வந்துன்னா எந்த லைன்ல வருதோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேஸ் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம இந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு யூனிட் வழியா பிரிப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் ஒரு 100 யூனிட் யூஸ் பண்ணா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு 100 யூனிட் ஃப்ரீ. 200னா அதுக்கப்புறம் 200க்கு 230 ரூபா அதுக்கு மேல போக சார்ஜஸ் அது 7 ரூபாய் 8 ரூபா 9 ரூபா வரைக்கும் வரும். நம்ம மேக்சிமம் ஒரு சிங்கிள் பேஸ் ஒரு வீட்டுனா ஒரு 400 யூனிட் 300 யூனிட் இஸ் பெஸ்ட். அது ஏசி வச்சுக்கிட்டு கரண்ட் பில் அதிகமா வரதும் அதுலாம் வந்து அவங்களுக்கே தெரியாத விஷயம். ஒரு 10 இயர்ஸ் மேல இருக்கிற ஃப்ரிட்ஜ் எல்லாம் மாத்திடணும். ஹீட்டரு இருக்கிறதுல வந்து ஹீட்டர் அதிகமா யூஸ் பண்ற வீட்டுல வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்றேன். நமக்கு தெரியாத வீடுகள்ல இருக்கும் நான் போற இடத்துல சொல்லிடுறேன்.
வச்சிருக்கூடாது, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து வந்துடும். இது வந்து வீட்டு பர்பஸ். நம்ம லைன்ல இருந்து அப்புறம் வந்து கமர்ஷியல் பர்பஸ்ல ஒன்று பிடிப்பாங்க. கமர்ஷியல் வந்து என்ன நம்ம வணிகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துக்குமே டாரிஃப் 5 அதெல்லாம் வந்து 10-30 கிட்ட வந்துடும் 100 யூனிட் தாண்டும் போது. மற்றபடி சேஃப்டி ப்ரிகாஷன் ரொம்ப முக்கியம். இதை பத்தி சொன்னேன். என்னன்னா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல யார்கிட்ட ஒர்க் பண்ணாலும் நான் ஒரே விஷயம் சொல்றது, நம்ம வந்து இந்த ஆக்சிடென்ட் மேக்சிமம் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மைண்ட்ல ரொம்ப கண்ணதுல பார்த்தது, என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தவங்க எஃப்ஐஆர் போட்டு வேலை செய்யும் போதும் அடுத்த லைன்ல இருந்து பட்டு என் ஸ்பாட்ல நானே தோல்ல தூக்கி போட்டு வரைக்கிருக்கேன். அதனால நான் இந்த விஷயத்துக்கு நான் பதிவு பண்ணிடுறேன். இன்கேஸ் நீங்க எல்லாம் ஃபியூச்சர் எலக்ட்ரிக்கலை யார் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை உட்டோ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 13 ஷூ யூஸ் பண்ணிக்கணும். இதனால என்ன ஆகும்னா நிறைய நம்ம வந்து ஒரு டெஸ்டால எடுத்துட்டு போயிட்டு ஒரு சப்ளைல கையை வச்சு டெஸ்ட் திருப்புறோம், ஒரு ஸ்லோ திருப்புறோம், அது வழியா சப்ளை வருதுன்னா யானை நம்ம தட்டுற மாதிரி ஒரே அடி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன் நான் சொன்னதோட இருந்தோம்னா ஒரு டெஸ்ட் தவறுதெல்லாம் பண்ணா வரும், லைட்டோட போயிடும். எதுவுமே இல்லாம பண்ணிக்கிறது யானைக்கு அடி வாங்குற மாதிரி. கை எடுக்க முடியாது. நான் அனுபவப்பட்டிருக்கேன். என்னுடைய கை வந்து எடுக்க முடியாம வலுப்பட்டிருக்கேன். ஒரு பீஸா வேல் பார்க்கும்போது செய்யணும் நெட்ட வைக்க முடியாது. வந்து மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்துட்டு ஒரு அதோட ஒர்க் எவ்வளவு ஒரு 3 மாசம் 4 மாசம் வந்து எர்த் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். டிரான்ஸ்மிஷன் லைன் அந்த எர்த் இருக்குங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் பாடி எர்த் நியூட்ரல் இல்லைன்னா 440 ஆகும். அந்த நியூட்ரலுடைய ஒவ்வொரு இடத்துலயும் குறைஞ்சபட்சம் அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி வைப்பாங்க. மழை சைட்லாம் கீழே வந்துட்டு கொஞ்சம் லைட்டா பழம் பறிச்சு அந்த நிலக்கரி அந்த கறி இருக்கு இல்லையா, வீட்டு கறி, அது கொஞ்சம் பண்ணா நல்ல இதுவாகும். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து அப்போ செக் பண்ணுவாங்க. எவ்வளவு தூரம் ஆயில் இருக்கு என்ன ஏதுன்ட்டு செக் பண்ணுவாங்க. பிரீத் எல்லாம் கரெக்டா இருக்கா. பிரீத் பண்றது நம்மளுடைய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகி ஆயில் வந்து ஓவர்படுறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு அந்த ஈரங்கள் உள்ள போகாம இருக்கும்போது பிரீத்தர் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்த்துருப்பீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேல வந்து ஒரு ரவுண்டா வந்து கீழே இறங்கி ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும். அது என்னன்னா சிலிக்கான் ஜெல்லி அதில் போட்டு வச்சிருப்பாங்க. சிலிக்கான் ஜெல்லி என்ன பண்ணா ஈரப்பதத்தை உள்ள விடாது. என்னன்னா அந்த வேகப்பட்ட உள்ள வந்து ஆயில் ஹீட் ஆகி அந்த வெட்டின் ஆகும்போது மறுபடியும் உள்ளேருந்து காத்து வெளிலேருந்து காத்து இருக்கும்போது அந்த ஈரப்பதத்தை அங்கேயே இழுத்துரும். அதுக்குள்ள வந்துட்டு விடாது டிரான்ஸ்ஃபார்மர்ல. அதனால ஆயில் வந்து லைஃப் வரும். ஈரப்பதம் வர்றதுனால டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆயில் வீணாகாது. அது இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லோடு ஹெவியா இருக்கும்போதுதான் இது அவங்க லோடு கரெக்டா ஒரு ஃபேஸ்லயும் ஒரே ஃபேஸ்ல ஹெவியா லோடு வைக்கிறதோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிற மாதிரி லைன்கள் இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பாதிக்கும். ஃபேஸ் இருந்தாலும் ஒரு டைம் அடிக்கும்போது அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஃபெயிலியர் ஆகிறது இருக்கு. இருந்தாலும் இது நான் ஒண்ணு சொல்ல வந்தேன். ஆனா வீடியோ கால்ல வந்துட்டு நம்ம பேசும்போது அந்த மாதிரி பேசல. நான் படிக்கும்போது நான் வந்துட்டு 42 வயசுல படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு சிலபஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன வந்து மெத்தடிங் வந்து நான் கிளியரா சொல்லல. இருந்தாலும் இந்த டீடைல் சொல்லுறேன். டிரான்ஸ்மிஷன்னா 5 பாயிண்ட் எடுத்தேங்க. அவ்வளவுதான். 5 பாயிண்ட்னா பவர் சப்ஸ்டேஷன் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, சிலபஸ் வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை பிரீஃபா சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துருவோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க எடுத்தோடனே பவர் லைன் எடுத்துட்டோம், இது எப்படி ஷார்ட்டா எடுத்துக்கணும், ஷார்ட்டா படிக்கணும் அப்படின்னா பவர் சப்ஸ்டேஷன் எத்தனை அது முடிஞ்சீங்களா, டிரான்ஸ்மிஷன் லைன், அதான் பவர் ஸ்டேஷன், பவர் சப்ஸ்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இதை அப்படியே முடிச்சுக்கலாம் டிரான்ஸ்மிஷன் லைன்ல. இப்ப நீங்க பவர் ஸ்டேஷனை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதுல ரோட தெர்மல் பவர் ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, விண்ட் பவர் ஸ்டேஷன் ஆகுது, ஹைட்ராலிக்கெல்லாம் ஒரே மெத்தட். நம்ம பின்னாடி வந்து ஒரே கதை தான் எழுத போறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் அதுல ஒன்றும் பெருசா இல்லை. நம்மளுக்கு அதுல வந்துட்டு டவர் வரும், அதுல டிஸ்க்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றும் ரெசிஸ்டன்ஸ் ஒரு இன்சுலேட்டர் வந்து அந்த வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகுதோ அதுக்கேற்ற டிஸ்க் தொங்கி இருக்கும். அது ஒன்று ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து தொங்க வச்சிருப்பாங்க. டிரான்ஸ்மிஷன் லைன்ல அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் ஒன்று. அடுத்தது பவர் சப்ஸ்டேஷன்ல அதுல தெரிஞ்சு காட்டிதான் அதுல உள்ள போகும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வாங்கிலே படிச்சுட்டீங்க. அந்த இன்சுலேட்டர்ல வந்து நிறைய வேரியேஷன் இருக்கு. அதுல வந்துட்டு நமக்கு இன்சுலேட்டர் வந்து அதுல வோல்டேஜை பொறுத்து ஒவ்வொரு இன்சுலேட்டருடைய சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது வைண்டிங் பண்றது எப்படி, அந்த பஸ் பார் லைன் RYB எப்படி அடிக்கிறது, அது டீட்டெயிலா போவாங்க. இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம பவர் ஸ்டேஷன் வச்சு நீங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாலே மார்க் வந்துடும்.
அடுத்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒன்றும் இல்லை, நார்மலா சொல்லிடலாம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல அதை மட்டும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு மூணு வகையை எடுத்துங்க. அதுக்குள்ள என்ன பிரைமரி காயில் எத்தனை, செகண்டரி காயில் எத்தனை, இதுல இருந்து அவுட்புட் என்ன கொடுக்குது, அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க வோல்டேஜ் கூட ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அங்கிருந்து நம்மளுக்கு வந்துட்டு 110 இங்க 11 கிலோவாட், இல்லாண்ட வந்து 230 வோல்ட். இது நம்ம பேசிக்கா அப்படி ஸ்டெப்பா கீழே போட்டு வந்தீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கிறது மைண்ட்லயே நிற்கும். தேங்க்யூ டு ஆல். விஜயமா. Hello, my voice is audible. Sorry. Substation is in this. If you give any information about the substation. Substation வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நம்ம சப்ஸ்டேஷன் வந்து நம்ம பவர் ஸ்டேஷன்ல இருந்து வர சப்ஸ்டேஷன் நேரா வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு லைட்டிங் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இன்னும் பவர் ஏதாவது வந்தோம்னா அங்கேயே கட் பண்ண இது லைட்டிங் ஆஃப் ஆகுதுதான், அதுக்குதான் லைட்டிங் ஆஃப் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீடரா பிரிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு கீழே வந்து பஸ் பார் போட்டு சேஃப்டி ஃபீஸோட போட்டு ஒரு சுவிட்ச் போட்டு, ஏன்னா ஒன்னா ஒண்ணு சேஃப்டி லைன் ஓபன் பண்றாங்க ரெண்டு இடத்துல அது என்ன சொல்லுவாங்க, ஃபீமெல்லாம் சொல்லுவாங்க. அது சுவிட்ச் நீங்க நம்ம சொல்றதா சுவிட்ச் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. அது சுவிட்ச் பிரேக்கர்ல மெத்தட்ல சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்க. அதனால பீஸ் கண்ட்ரோல்ல போயிட்டு தான் ஒரு 3 பஸ் பார் பிரிச்சு அதுல 3 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த கிலோவாட்டை நம்ம 110 கிலோவாட்டை பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அவுட்புட் வந்து 11 kV, 22 kV, 33 kV டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த என்ன அவைலபிளா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அதுல ஒரு பஸ் பார் ஜென்ரலா பிரிப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஜென்ரலா பிரிப்பாங்க. அந்த ஜென்ரல் ஒரு பஸ் பார் பிரிச்சு அதுல இருந்து 6 வாய் பிரிச்சு அதுல இருந்து ஒரு ஃபீட்டரா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8 ஃபீட்டரா பிரிச்சுவாங்க. அந்த சப்ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே அதாவது நம்ம சப்ஸ்டேஷன் அவுட்லயே வந்து ஒரு சுவிட்ச் ரெடி பண்ணிக்குவாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு ஒர்க் நடக்குது, ஒரு ஏதாவது ஒரு இன்சுலேட்டர் வந்து வீக் ஆயிருக்குன்னா அது நம்ம மேக்சிமம் ஃபால்ட் வர்றது வந்து நம்ம இந்த சுவிட்சில் எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா மெட்டல் பிரீத் பண்ணா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இடையில வந்து ஒரு இன்சுலேட்டர் பிங் ஆகும். இன்சுலேட்டரா இருக்கிறது அந்த பிங் இருக்கு. அப்புறம் மெட்டலும் கீழே இருக்கிற மெட்டலும் மேல இருக்கிறது ஒர்க் ஆகுறது பிங் ஆனதுக்கு மேல இருக்கிறது ஒரு மெட்டல். இது எதுல போனா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது மேல இருக்கிற காப்பர் போயிட்டு அதுல ஸ்டீமர் சொன்னா அதுல போயிட்டு க்ளோஸ் ஆகும். திரும்பி இழுக்கும்போது அந்த இழுக்கக்கூடிய விசை வந்து எங்க கிடைக்கணும், பிங்கான கிடைச்சுன்னா அப்புறம் கீழே இருக்கிற மெட்டல்ல போயிட்டு இரும்பு மெட்டல்ல போயிட்டு இழுக்கும். அதுல வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளங்கள் வரும். மேக்சிமம் எலக்ட்ரிக்கல்ல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே மெயினா கவனிக்க வேண்டியது இது ஒண்ணு. அதே மாதிரி அதுல வந்து அதனாலதான் மேக்சிமம் ஆக்சிடென்ட் ஆகிறது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வயசுல அனுபவத்துல வரைக்கும் அவங்க டைரக்டா எடுத்து மேல நடந்து பார்த்துருவாங்க. ஆனா ஒரு கட்டி ஓப்பன் ஆகுதுல இந்த சுவிட்ச் மெட்டல்ல வந்து மறைஞ்சிடும். ஏன்னா குறுக்கால கிராசிங் லைன்ல போட்டிருப்பாங்க அந்த மெட்டல். அதை குறிப்பா கவனிக்கணும். மெயின்டெனன்ஸ் டைம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பிரிச்சு அடிப்பீங்கல்ல, இப்போ வந்து ரெயின்ஃபால் ஆகும்போது வந்து சுவிட்சோட பிரிச்சு அடிப்பீங்களா, அதை பத்தி டீடைல்ஸா கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்துட்டு ஒண்ணும் இல்ல, பேசிக்கா நம்மளுக்கு வந்துட்டு மழை டைம்ல ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நம்ம இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு வரைக்கும் நம்ம ஒரு ஊருக்கும் போயிட்டு இருக்கோம். இப்ப வந்து எல்லா ஊருக்கும் போகுதுன்னா ஒரு ஃபீடருடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ஃபீடர் வந்து 8 கிலோமீட்டர் போகும். ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு சுவிட்ச் பிரேக்கர் வச்சிருப்பாங்க. அது எதுக்காகனா இப்ப நம்ம இருக்கிற இடம் எல்லாமே மரங்கள் ட்ரீகள் அதிகமா இருக்கிற இடம். ஏதாவது ஒரு காத்து லைட்டா அதாவது மழை பெஞ்சாலும் மட்டைகள் சாய ஆரம்பிக்கும். நம்ம தென்னை மரங்கள்லாம் நம்ம சைடு அதிகம், நம்ம சைடு தென்னை மரங்கள் அதிகமா இருக்கும். அந்த தென்னை மரம் வந்து ஒரே ஒரு லைனை லைட்டா டச் பண்ணா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். உடனே பிரேக்கர் அங்க வார்னிங் பண்ணி பிரேக்கர் வந்துடும். அதுக்காக தான் 10 ஊரம் வந்து ஒரு 10 ஊரம் சப்ளை நிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க. சர்டிபிகேஷன் வச்சிருக்குது. அதனாலதான் நம்ம மழை நிற்கும் போதெல்லாம் வந்துட்டு மழை அடிக்கும் போதெல்லாம் சப்ளை இல்லாம போறது கரெக்டா இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில டைம்ல நல்ல மழை பெய்யும் சப்ளை நிற்காது. ஒரு சில டைம்ல லைட்டா தான் மழை பெய்யும் நினைக்கும். ஆனால் காற்று அதிகமா இருந்ததுன்னா அந்த மட்டை போய் லைன்ல பட்டவுடனே ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த பிரேக்கர் இறங்கிடுவாங்க. அவங்க ஏக்கு உடனே முதல்ல கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்க லைன்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க 8 வயர்மன் அவசியம் ஆகணும். ஒரு 4 man அதாவது அந்த இதுல வந்து நம்ம செக்ஷன்ல வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஹெல்ப்பரு, வயர்மேனு, எல்லை ஒரு சுவிட்சை ஓப்பன் சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட் சுவிட்ச் சப்ஸ்டேஷன் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கிற சுவிட்சை க்ளோஸ் பண்ணுவாங்க. அது ஓகே ஆயிடுதுன்னா அடுத்த ஃபீல்டு போய் க்ளோஸ் பண்ண நிக்கலன்னா அதை மறுபடியும் அதை லைன் பட்டல் பண்ணணும். RYD ஃபுல்லாவே போயிட்டு என்ன காரணம், ஏதாவது ட்ரீ அடிச்சிருக்கா இல்ல ஏன்னா போஸ்ட் விழுந்திருக்கா அப்படின்றத அதை ஆய்வறிக்கை பண்ணி தான் ஒரு ஃபீல்டர்லையும் செக் பண்ணிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு இல்ல மட்டை அடிச்சதுன்னா ஆள் வந்து எடுத்து வந்து அந்த நேரத்தில் மட்டையை வெட்டிட்டு அது அன்டைம் வந்தாலும் என்ன டைம் வந்தாலும் அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த மட்டையை வெட்டிட்டு அந்த லைனை கிளியர் பண்ணி சப்ளை கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு வேற லெவல் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா எல்லா டிரான்ஸ்ஃபார்மரையும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு லைன் பட்டல் பண்ணிட்டு கொடுத்துட்டு அவங்க ஒவ்வொரு லைனை செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்துட்டு நம்ம LT லைன் வந்து RYD ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது. ஆனிச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மெயினா வீக் ஆகும். இந்த வீடுகள்ல வந்து நம்ம வரும்போதெல்லாம் 3 லைன் 4 லைன் வரும். சிங்கிள் பஸ்னா 2 லைனு. அது இல்லாட்டா யாராவது வீடு லாஸ்ட்ல இருக்கும்போது ஒரு ஃபேஸும் ஒரு இதுவும் வருவாங்க. 3 பேஸ் இருக்கிற இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஃபீஸ் போகும். டிரான்ஸ்ஃபார்மர்ல சேஃப்டி நோட்டிஃபிகேஷன் ஃபீஸ் வச்சிருப்பாங்க. அது இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்மருடைய காயில் அடிவாங்க. மேக்சிமம் அந்த மாதிரி ஒரு 10 ரூபா ஆச்சுன்னா இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுறதுக்கு காரணமே நம்ம LT லைன்ல விபத்து நடக்கிறதுக்கு காரணம்னா நம்ம ஒரு மட்டை அடிச்சதுன்னா அந்த 4 லைன்ல அந்த மட்டை அடிக்கும் போது ஷார்ட் ஆகணும். அந்த ஒயர் வந்து ஒரு மாதிரி பஞ்ச் ஆயிடும். அது பஞ்ச் ஆகும்போது 2 மணி நேரம் ஆகும்போது அந்த லைன் கட் ஆகி ரோட்ல கிடக்கிறது இதனாலதான். நம்ம ஒரு லைன்ல எந்த மரமும் இல்லைன்னா அது இப்ப 20 வருஷமானாலும் ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும் அந்த லைன், அந்த அளவுக்கு தான் குவாலிட்டியா இருக்கும். ஆனா வந்துட்டு இந்த மரங்கள் பட்டு ஆகுறதுனாலதான் இந்த லைன் வந்து டேமேஜ் ஆகுறது. இதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம சைட்ல வீடியோல பண்றது மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். சார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பவர் ப்ரொடக்ஷன் ஏரியால இருந்து இப்ப வந்து சப்ஸ்டேஷன் வரும்போது நிறைய வந்து இன்டீரியரா சப்ஸ்டேஷன்ல நிறைய சின்ன சின்ன டவர்ஸ் தான் இருக்கு இல்லைங்களா? அது எதுக்காக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி நிறைய வச்சிருக்காங்க? பவர் ஸ்டேஷன்ல அவுட்புட் பவர் ஸ்டேஷன் வெளியில சொல்றீங்களா? இன்டீரியரா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது ப்ரொடக்ஷன் பண்றது வந்துட்டு அங்க வந்துட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணி தான் நம்ம ஹெவியா கொடுக்குறோம். இவங்க வரும்போதே அதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பண்ணி தான் இது டவர் பஸ் பாட் போட்டு தான் கொண்டு வருவாங்க. டைரக்டா நம்மளுக்கு அங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. பவர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஆகுது இல்லைங்களா? அது வந்துட்டு ஒரு லைனா நம்ம ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் டிரான்ஸ்ஃபார்மர்ல கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம டவர் வந்து ஒரே இடமா வந்துட்டு போறது இல்ல, அவுட்புட்ல இருந்து 2 டவர் 3 டவர் வெளில வரும் பாருங்க. வந்து 2 டவர் 3 டவர் வருதுன்னா அதை பிரிக்கிறதுக்காக அந்த சின்ன டவர் போட்டு அதுல இருந்து கொண்டு வந்து பிரிச்சு அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் பண்ணி தான் அப்புறம் நம்மளுக்கு டவர்ல பிரியுது. டவர் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்மளுக்கு ஒரு செட்டுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஜென்ரேட் ஆகுறது ஒரு 10-15 நம்ம கிளாஸ்லாம் பாண்டிச்சேரிக்கு ஒன்று வரும், நமக்கு கடலூருக்கு ஒன்று வரும். அந்த மாதிரி அதுல இருந்து பிரிச்சு வர்றதுனால நம்மளுக்கு அங்க ஒரு லைன்ல வச்சு பிரிப்பாங்க. இங்க வந்து நம்மளுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஸ்டெப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் வச்சுக்கணும். உள்ள போகலாம், அங்க போய் பார்க்கல. மற்றபடி அங்கேருந்து ஒரு 2-3 டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அதனால ஃபீல்டா சேஃப்டி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்று ஒருத்தா ஆகனா ஒரு ஃபால்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது ஸ்டெப் டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது ப்ராப்ளம்னா டக்குனு அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர்ல மாத்துறதுக்காக சின்ன லைன் பிரிச்சு வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி இன்னும் சொல்லணும், டீப்பா சொல்லணும்னா இதுல வந்துட்டு என்னுடைய அனுபவத்துல வந்துட்டு நம்ம தியேட்டர்ல சொல்லலாம். தியேட்டர்ல வந்துட்டு நாங்க நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கோம். சரி, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். சேஃப்டி ப்ரிகாஷன்ல வந்துட்டு யாரும் அடிக்கடி சொல்றேன்னா என் கூட இருக்கிறவங்க 2 பேர் இழந்திருக்கேன். நான் என் கூட இருக்கிறவங்கள என் கண்ணுக்குள்ளே 2 பேர் இழந்திருக்கேன். இந்த LT டென்ஷன்ல நான் சொன்னேன் இல்லைங்களா? அதுல வந்துட்டு பஸ் பார் சொன்னீங்க இல்லையா? நம்ம வந்து 230 வோல்ட்லயே சொல்றேன். 230 வோல்ட்லயே வந்து அந்த பஸ் பார் லைன்ல ஃபீஸ் போயிட்டு இருக்கு. அவர் வந்துட்டு கூட ஒர்க் பண்ணவர் என்ன பண்ணாரு, அந்த ஃபீஸ் போனதை ஷட் டவுன் டைம் ஏதோ அந்த டைம்ல ஏதோ 1 ஹவரோ 2 மணி நேரமோ கரண்ட் இல்லைன்ட்டு மேல இரும்புல உட்காந்துக்கிட்டு அதாவது இதே பஸ் பார்ல இருக்கிற அந்த சேனல்ல ஏறி உட்காந்து லாஸ்ட் ஃபீஸ் போட்டுவாரு. சப்ளை கொடுத்தவொடனே அவரை எந்திரிக்க முடியல. அதாவது ஒரே சின்ன கைப்பட்டது அதுலயே சாஞ்சிட்டாரு. அது வந்து லைஃப்ல முத்துலிங்கன்னு பேரு. அது வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்காரர் தெரிஞ்சு ஒரு அசால்ட் இல்ல. நம்ம பாவமளிப்புன்னு கிடையாது. சப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடம் தப்பு பண்ணதுதான். அது மெட்டல்ல நம்ம இருந்து பட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்மளுடைய கையை ரிமூவ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஈரத்துல இருந்துட்டு நம்ம போய் கரண்ட்ல கை வச்சாலும் ரிமூவ் பண்ணவே முடியாது. நார்மலா என்ன பலசாலியா இருந்தாலும் ஒரு உட்ல இருந்தாலும் ஒரு பிளாஸ்டிக்ல இருந்து நம்ம கைப்பட்டதுன்னா ஜஸ்ட் ஒரு லைட் ஷாக் ஆகும். ஏன்னா பாடி நம்ம ஒரு கடத்தையா இருக்க மாட்டோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி கடத்தாது. ஏன் டவர்ல வேலை செய்யறாங்க இல்லையா? அவங்களுக்கு அது
அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் 2 லைன் கையிலே பிடிச்சிருக்கேன். ஒரு மரக்கட்டையில ஒரு வழியில் அந்த இடத்துல என் கை கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால அதை பிடிச்சி பாருங்க. இது வந்து எதுக்காக சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி செய்யாதீங்க. ஆனா வந்து எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணும்போது நல்ல தடிமான ஷூ கீழே ஒரு பிளாஸ்டிக் போட்டுருங்க, எல்லாம் உட்டை போட்டுருங்க. உட்டை எரி நீங்க போட்டுட்டு எவ்வளவு வேலை செய்யலாம். அதுல வந்து நம்ம ஸ்பெஷால கைகளை வச்சு செய்யும்போது ஒரு தவறுகள் பட்டதுன்னா ரொம்ப சேஃப்டியா தான் இருக்கும். அதுதான் பேசிக்கா எங்க போனாலும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு கை வச்சுன்னா ஒரு நேரம் இல்லாம ஒரு நேரம் ஈபில மேக்சிமம் 10 நேரம் அசால்ட்டா வந்துருவாங்க பார்த்துக்கலான்ட்டு. இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இதே சுவிட்ச் ஓபன் பண்ணாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல 230 டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஓபன் பண்ண போயிருக்காரு. கன்சூமர் போன் பண்ணிருக்காரு. அவர் அட்டன் பண்ணிக்கிட்டே எப்பயுமே ப்ரொசீஜர் அதுதான். நம்ம சுவிட்ச் ஓபன் பண்ணா RYB 3 கத்தியும் ஓபன் ஆயிருக்கான்னு கவனிக்கணும். அந்த ஃபீஸ் போயிருக்கு, அந்த ஹை டென்ஷன் ஃபீஸ் போயிருக்கு. அந்த RYB கத்தி ஓபன் ஆகுதா ஆகலையான்னு என்ன பண்ணிட்டாரு, 2 மேல ஏறி இருக்காரு. நான் சொன்னேன் குறிப்பா இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் EBA பொறுத்த வரைக்கும் அந்த பீங்காங் வந்து நம்ம வந்துட்டு இன்சுலேட்டர் வந்து ஒரு பீங்காங்ல இருக்கிறதுனால அது வந்துட்டு கீழே இருக்கிற சுவிட்ச் ஓப்பன் ஆகும். கீழே இருக்கிற இந்த மெட்டல் வந்து திரும்பிடும். மேல இருக்கிற பீங்காங் க்ளோஸ்ல இருக்கும். அது வழியா தான் ஜம்பர்னு சொல்லுவாங்க. இன்னொரு லைன் ஜாயின் அடிப்போம் இல்லையா, இந்த கத்தில இருந்து இன்னொரு ஜம்பர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது பீஸ் கண்ட்ரோல் வரும். அது பீஸ் கண்ட்ரோல் தான் டிரான்ஸ்ஃபார்மர் விஷயம்க்கே வரும். அதுல வந்து ரிமூவ் ஆம்லைன் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, இதனால ஏறி மேல போயிட்டு நம்ம அங்கேயே ஸ்மார்ட்ல. அதனால எலக்ட்ரிக்கல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபீல்ட் ஒர்க்குக்கு நீங்க படிச்சு முடிச்சுட்டு இளைய தலைமுறைகள் போகும்போது மெயினா வந்துட்டு இதை மைண்ட்லயே வச்சு செய்ய சொல்லுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து வேலை வாங்கக்கூடியவங்க. அதுல வந்துட்டு குறிப்பா சொல்லணும், ஏற்பாடு வந்து முக்கியம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பவர் சப்ஸ்டேஷன் வந்து நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷன் எனக்கு வீட்டுக்கு போகும்போது நான் போயிருக்கேன். ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. நான் போகும்போதுதான் அந்த வயசுல போகும்போது சின்ன வயசுல போய் பார்த்து சுத்தம் போதுதான் அது தெர்மல்ல வந்துட்டு ஸ்டோரேஜ் பெல்ட் கன்வேயர் மூலமா இங்க எடுத்துட்டு போயிட்டு எங்க ஹீட் பண்ணி ஓரளவுக்கு கூலிங் இல்லாம ஹீட் பண்ணி மறுபடியும் பண்ணுவாங்க. அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஆவி பறக்கிறது. அப்போ வந்து டர்பைனை வந்துட்டு சுத்த வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும். திரும்பிலாம் ஒன்னே ஓடிடுது, அது கண்டினியூவா ஓடிட்டே இருக்கும். டர்பைன் நிறுத்திட்டுன்னா அது திரும்பி நார்மலா ஆகுறதுக்கு 6 நாள் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அது நார்மலா ஆகுறதுக்கு அது கொண்டு வரணும். அதுக்காக அதை 24 ஹவர்ஸும் ஓட்டிட்டே இருப்பாங்க. அதை டர்பைன் மூலமா நம்மளுக்கு ஜெனரேட்டர் உருவாக்கி அதுக்கப்புறம் ஸ்டெப் அப்புறம் லைன் ஃபீடர், அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், அதுதான் பவர் சப்ஸ்டேஷனு. ஸ்டெப் டவுன்னாலே பவர் சப்ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. சப்ஸ்டேஷன் வந்து ஃபீடர் ஞாபகம். நீங்க பவர் சப்ஸ்டேஷன் எடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் 230 வோல்ட் இது ஞாபகம் வச்சுங்க. அது வந்துட்டு நீங்க சப்ஸ்டேஷன்ல வந்துட்டு ஃபீடர் ஞாபகம் வச்சுக்கணும். அது கண்டிப்பா உங்களுக்கு வரும் பஸ் பார் லைன் வரும், RYB வரும். புஷிங்ல வந்துட்டு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்துட்டு இந்த ஃபீடர்லயும் ப்ராப்ளங்கள் இருக்கு. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இங்கேருந்து, நாங்க எங்களுக்கு இந்த சுவிட்ச் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்றவர் வந்துட்டு கரெக்டான ஃபீடர் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ கடலூர் பண்ருட்டி ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். கடலூர் பண்ருட்டி நம்மளுக்கு வந்து குறிஞ்சிப்பாடின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபீல்டு ஒர்க் பண்றவர் வந்து தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா அவர் போன் மூலமா குறிஞ்சிப்பாடி ஓப்பன் பண்ணுங்கிறது போல வடலூர் லைன்ல இருந்து இது குறிஞ்சிப்பாடி ஓப்பன் பண்ணுங்கன்னா அவர் குறிஞ்சிப்பாடி ஓப்பன் பண்றாரு. இவரு போய் அந்த லோடோட கிட்டா ரெண்டுமே எப்பயுமே வந்துட்டு ஃபுல் லோடுல ஒரு லைன் வந்துட்டு ஒரு 11 kV வந்துட்டு சப்ளை ரன் ஆயிட்டு இருக்குன்னா அந்த சுவிட்ச் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா என்ன ஆகும்னா திடீர்னு அந்த கரண்ட் கட் ஆச்சுன்னா அந்த இடமே வந்து ஃபயர் ஆயிடும். ஏன்னா அவ்வளவு லோடு இருக்கும். இந்த லோடுனால அதை மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். இப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்ப விட்டுறாங்க. இதெல்லாம் ஃபியூச்சர்ல ஒரு நாள் நடந்தது. அவ்வளவு சொல்லுங்க விஜயமா சிஸ்டர். Yes sir, I'm in line. Hello ma. சொல்லுங்க. Students, if you have any doubt, doubt இருந்தா கேளுங்க ma. Hello, so one more questions. Doubts. Kindly ask. HDD and LTD any difference? HC அது ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அதுல ஒரு மீனிங் இருக்கேப்பா. ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இது 230 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார் மூலமா. இப்ப நீங்க அதுக்கு என்ன வேரியேஷன்னா நம்ம வீடுகளில் வந்துட்டு பவர் லைன் வருது இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து LTE வரும் பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கு முன்னாடி 3 லைன் இருக்கும். அந்த 3 லைன் வந்து RYB பவர் லைன், அதான் ஹெச் லைன். நீங்க வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இன்சுலேட்டர் வந்து
அதனால எவ்வளவு மொத்தம் இருக்கும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும்.